கட் பண்ணிட்டேன். லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். என் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்குல்ல? எஸ் பிரமோத், வித் விசிபிள். ஓகே ஓகே. ஸோ நம்ம கடைசியா இதெல்லாம் பார்த்தோம். எப்படி ஒரு மெயில் சென்ட் பண்றது விசா, ரைட்டா? இதே லாஸ்ட் இது இன்னும் கமிட் ஆகல. இது கமிட் ஆகலையா? சரி, ஓகே, நான் கமிட் பண்ணிடுறேன். நான் கமிட் பண்ணிடுறேன். எனக்கு பிங்க் பண்ணுங்க. அதே மாதிரி சப்போஸ் பண்ணல நான் பண்றேன். நான் மறந்துடுறேன். இல்ல, அது வீடியோ ரெஃபரன்ஸ் பார்த்து ட்ரை பண்ணிட்டேன் பிரமோத், ஒர்க்கிங். ஓகே ஓகே, வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஸோ we'll see. ஸோ இதே போல தான் லைக் வாட் யூ சே, இது SSH I'll come much later this one. ஸோ ஒரு மெயில் நம்ம ஒரு சர்வீஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா ஆக்சுவலி நம்ம செக் பண்ணுறதுக்கு வில் பி யூஸிங் திஸ் மெயில் கமெண்ட். ஸோ இது கூட நான் என்ன பண்ணுறேன்னா, இஃப் யூ சி திஸ் ரைட், இங்கே சர்வீஸ் நேம் $1 எடுத்திருக்கு. இட் மீன்ஸ் பொசிஷனல் ஆர்குமெண்ட். இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆக கண்டிப்பாக ஒரு ஆர்குமெண்ட் தேவை. ஸோ நம்ம ரன் பண்ணும்போது ஒரு ஆர்குமெண்ட் ரன் டைமில் பாஸ் பண்ணணும். ஸோ இது நான் பாஸ் பண்ணும்போது இது சர்வீஸ் நேமோட வேரியபிளுக்கு அசைன் ஆகும். தென் இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லாமே ஒரு ஹார்ட் கோடட் வேரியபிளாக எடுத்துக்கிட்டேன். மெயில் டு யாருக்கு அனுப்ப போகிறேன்? ரவி, எனக்கு நானே அனுப்ப போகிறேன். தென் பிஎஸ்னா நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்காக இந்த கமெண்ட். இது என்ன ப்ரோமோட் இதேமாரி எல்லாம் நீங்கள் அசைன் பண்ணியிருக்கீங்கன்னா, இன்கேஸ் பிஎஸ் ஒர்க் ஆகலைன்னா வி கேன் ஹேவ் இட் ஃப்ரம் த பின் ஃபோல்டர். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் ரைட், யூ கேன் கோ அண்ட் கமாண்ட் பிஎஸ் கொடுத்தீங்கன்னா, பிஎஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த பேக்கேஜோட உங்களுக்கு லொக்கேஷன் தெரியும். ஸோ ஐம் ஹார்ட் கோடிங் தோஸ் லொக்கேஷன். நீங்கள் கிரிப் கொடுத்தா கூட அதே போல் உங்களுக்கு அந்த லொக்கேஷன் தெரியும். கிரிப் கொடுத்தீங்கன்னா டேக்கிங் அந்த கமாண்ட் டெக்ட் பண்ணது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த இந்த லொக்கேஷனில் தான் இருக்கும். ஸோ சிடி ஸ்லாஷ் இல்லைன்னா எல்எல் கொடுக்குறேன். எல்எல் யூஎஸ்ஆர் ஸ்லாஷ் பின் ஸ்லாஷ் கிரேப். அதுவும் அந்த லொக்கேஷனில் தான் இருக்குது. ஸோ இதே போல் என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போகிறோம்? டபிள்யூசின்னா வேர்ட் கவுண்ட். நம்மளுக்கு தெரியும். லைக் டபிள்யூசி கொடுத்துட்டு டெவாப்ஸ் கொடுத்தோன்னா இல்லையா சாஃப்ட்வேர் இருக்குமே. ஓகே. So why I'm using WC? Good explain. Okay, WC இருக்கு. Let me see where I use. Then echo print statement கொடுத்துருக்கேன். Then OS name கொடுத்துருக்கேன். Then நம்ம யூஸ் பண்ணுற மெயிலெக்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணோம்ல, இன்ஸ்டால் மெயிலெக்ஸ் கொடுத்துட்டு நம்ம சேவ் பண்ணோம்ல. ஸோ அதோட ஃபைல் அதுவும் நான் மெயிலெக்ஸ்னு ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணிக்கிட்டேன். நத்திங் பட் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் கொடுக்கும் நம்மளுக்கு. இப்போ நம்ம ஒரு ஜஸ்ட் நான் கொடுத்தோன்னா டைரக்டரி எனக்கு நீட்டாக வந்து விசிபிள் காட்டும். ரூட்ல எந்த ஃபைல் இல்லையா, ஃபோல்டர்ஸ் இல்லையா. ஸோ அதனால யூஸ் பண்ண. தென் ஒரு லாக் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ரூட் லாக் அண்டர்ஸ்கோர் பேஸ் நேம் சும்மா கொடுத்துட்டு $0 கொடுத்தா உங்களுக்கு தெரியும். அதோட ஸ்கிரிப்டோட நேமை பிரிண்ட் பண்ணோம். தென் டேட்டோட இதில் வெறும் டேட் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணி டாட் லாக் ஃபைலாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். இங்கே நான் பண்ணும்போது
If PS equal to 0, PS na what is a PC? இந்த PC நான் எங்கேயுமே எடுக்கலையே. It is a whole script. Okay. Let me run the script and see what happened. ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணி இல்லைனா I'll alter it. I'm saving this file. Then we'll move the file. Let me run. Okay. Remove this. Okay. What it says? Run பண்ணா ஒரு second. ஓகே, நான் பிசி இந்த வேரியபிள் அதை தான் நான் தேடிட்டு இருந்தேன். பிசியோட வேரியபிள் நான் எங்கேயுமே ரெஃபரன்ஸ் பண்ணலை. ஏன் நான் பிசி கொடுத்தேன்? ஈவன் ஐ couldn't remember. ஓகே, இங்கே கொடுத்துருக்கேன், நான் பார்க்குறேன். டேட்டு இந்த கமெண்ட். ஓகே, ஓகே, இங்கே பிசி வராது. மேபி ஐ திங்க் பிசி வராது. ஐ திங்க் $0 வருமா? பிசி equal to 0 else ஓகே. $1 சர்வீஸ் நேமா வரும். சர்வீஸ் நேமும் வராது. சரி, ஓகே. இந்த ஸ்கிரிப்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். லைக் சிமிலர் ஸ்கிரிப்ட்ஸ் தான் இதுவும். பட் ஐம் நாட் ஷூர் வை ஐ யூஸ் பிசி ஹியர். இல்லைனா ரீநேம் ஆயிருக்கான்னு தெரியல. ஏன்னா பிசி வேரியபிள் நான் எங்கேயுமே டிக்ளேர் பண்ணலை. மேபி பிஎஸ் இருக்குமான்னு தெரியல. லெட் மீ ட்ரை தட் பிஎஸ். பிஎஸ் கொடுத்து ஓகே, பிஎஸ் கொடுத்தா மட்டும் வருமான்னு தெரியல. லெட் மீ ட்ரை. If not, I will go to other script. Don't want to waste it.
பண்ணிடுறேன். Why I'm giving it that? Let me see my old. ஓகே. பிஎஸ். ஓ, இந்த லைனே விட்டுட்டு இருக்கேன். வண்டர்ஃபுல். ஓகே. யா, சாரி. இந்த லைனே நான் காப்பி பண்ண விட்டுட்டு இருக்கேன் பாருங்க. பிசின்னு ஒரு வேரியபிள்ல இந்த பிஎஸ் நான் இது செக் பண்ணேன். இங்க வரும்போது என்ன செக் ஆகும்னா, யூஸ் கமெண்ட் லைன். சி, இங்க வரும்போது பிஎஸ் ஐஃபன் பிஎஃப் தென் கிரெப் நம்ம நான் கொடுத்த சர்வீஸ் நேம். இப்போ நான் டாக்கர்னு ஃபாலோ பண்றேன்னா, டாக்கர்னு ஒரு சர்வீஸ் நேம் ஃபாலோ பண்ணி அதை மட்டும் நாங்கள் வேர்ட் கவுண்ட் ஃபர்ஸ்ட் மட்டும் எடுத்துட்டு ஐம் சேயிங் வெதர் அந்த சர்வீஸ் ரன் ஆகுதா இல்லையான்ட்டு. இஃப் நாட்னா இட் வில் ரன் திஸ். ஸோ இப்போ ஐ வில் டேக் திஸ் காப்பி ஆஃப் திஸ் ஃபைல். I will remove all the content. Okay, then pasting is okay. இப்போ நான் பேஷ் கொடுத்து டாக்கர்னு கொடுத்தேன்னா, சி, டாக்கரே சப் பண்றேன் நீ. ஏன்னா டாக்கர் வந்து ஆக்டிவ்ல இருக்கு. I will believe system ctl docker status ஸ்டேட்டஸ் டாக்கர் கொடுத்துருக்கீங்க. கரெக்ட். கொடுத்தீங்கன்னா it is inactive. Why it's so active within basement delicious docker. இப்போ இந்த டாக்கர்னு காட்டுறதுனால it taking up. Missing grep. Okay, let me start. ஒரே ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணுவோம். running rate is equal to 1. இப்போ 1ல இருக்கும்போது start
0. If it is equal to 0, இது print ஆகணும். Okay, correct. Inactive. Okay. We run the script again. No such file or directory. Script in the is equal to 0 then. இது ஸ்கிரிப்ட் 0 தான் வரும். 0 docker 0 வரதுனால should print equal to 0. 0 it should print here not up and running. Then why it's not printing? Instead of this, I'll assign this. It's not showing. Yes, இது equal to 0 தான் வரும். இப்போ ரன் பண்ணோம்னா இதோட வேல்யூ print here also. Okay, it's getting printed too. அதனால it's okay. We run manually. Shows 0. இங்க வரும்போது N2 காட்டுது. So that's why it's printing the else block. நம்மளோட மெயின் பிளாக்கு போவே இல்லை. போகாதனால printing the else blockலயே தான் print ஆகுது. ஓகே, நான் இந்த ஸ்கிரிப்டை செக் பண்ணுறேன். ஏன் நான் மேனுவலாக ரன் பண்ணும்போது 0 வருது. பட் இஃப் ஐ ரன் ரைட் ஐம் கெட்டிங் 2. இந்த ஸ்கிரிப்ட் வழியாக ரன் பண்ணும்போது ஐம் கெட்டிங் 2. வை? ஐம் நாட் ஷூர். வில் சி. இதை நான் உங்களுக்கு செக் பண்ணி நான் சொல்கிறேன். தென் இயர் ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் தி. ஓகே, இது சிமிலர் தான். இது லாக்ஸ் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். தென் இட் வில் சேவ். நான் இங்கே டாக்கர் நம்ம இருக்க பேக்கேஜ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நான் கொடுக்குற ஒரு பேக்கேஜ் மேனுவலாக கொடுத்துருக்கேன். டாக்கர் இருக்கா? டாக்கர் இருந்தால் டாக்கரோட வெர்ஷனை பிரிண்ட் பண்ணு, இல்லைனா எனக்கு மெயில் பண்ணுன்னு சொல்லி ஐ எம் சேயிங் இட். ஸோ இதே போல் ஐம் கமெண்ட் என்னென்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறனோ ஐம் புட்டிங் தேர். அவங்களோட லைக் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ண பார்த்தா ஐம் புட்டிங் ஏ. ஸோ லாக் ஃபைல் இந்த இடத்துல நான் சேவ் பண்ணுறேன். ரூட் லாக் send devops.logன்ட்டு சி. தென்
இங்க நான் செக் பண்றேன் எக்கோ டேட், இன்னைக்கு டேட்டு, வேலிடேட்டிங் டாக்கர் டூல் இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்றேன். செக் பண்ணும்போது இன்னும் நம்ம கமெண்ட் -v கொடுத்து நம்மள எந்த சாஃப்ட்வேர் இருக்கோ அந்த சாஃப்ட்வேர் நம்ம பார்க்குறோம். ஸோ அது செக் பண்ணி அந்த வெர்ஷன் மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ ஐம் யூசிங் திஸ் கட் கொடுத்துட்டு இப்போ நம்ம நார்மலாக டாக்கர்னு ரன் பண்ணால் கமெண்ட் -v டாக்கர்னு ரன் பண்ணால் நம்மளுக்கு வருதுல்ல. ஸோ இந்த டாக்கர் மட்டும் எடுத்துரும். சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் டாக்கர் வெர்ஷன் டைப் பண்ணீங்கன்னா டாக்கர் வெர்ஷனில் நம்ம வெறும் வெர்ஷன் மட்டும் எடுக்கிறதுக்காக ஐம் ரைட்டிங் கமெண்ட் டாக்கர் வெர்ஷன் ஈக்குவல் டு டாக்கர் வெர்ஷன் கொடுத்துட்டு கட் கமெண்ட் கொடுத்து அந்த ஃபீல்டு 3 மட்டும் எடுத்துக்கிறேன் நான். ஓகே, டிஆர் கொடுத்தீங்கன்னா ட்ரிம் ஆகும். ஓகே, கொடுத்துட்டு அந்த வெர்ஷனை நான் உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த டாக்கர் வேரியபிள் சேவ் பண்ணிவிட்டு வெர்ஷன் இல்லைனா எல்ஸ் நாட் ஃபவுண்ட் இல்லைன்ட்டு. அதே போல் ஆன்சிபிள் டூல், ஆன்சிபிள் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறோம். ஸோ நம்ம கிட்ட நான் ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணலை. கமெண்ட் -v ஆன்சிபிள் நான் ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணலை. தென் அதே போல் பாசிங் தட் சேம் திங். தென் என்ஜினிக்ஸ் டூல் இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் என்ஜினிக்ஸ் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். என்ஜினிக்ஸ் இல்லை. ஸோ இப்போ ரன் பண்ணனா இது என்ன பண்ணணும்னா லைக் எல்லா டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு இட் வில் ஷோ ஒரு சின்ன டேப்லர் காலம் போல் இட் வில் ஷோ நம்மளுக்கு காட்டும். எக்கோ காட்டும் போது டூல் நேம் என்ன வெர்ஷன், டூல் நேம் வெர்ஷன், டாக்கர் என்ன வெர்ஷனில் இருக்குது, ஆன்சிபிள் என்ன வெர்ஷனில் இருக்குது, ஜாவா என்ன வெர்ஷனில் இருக்குது, என்ஜினிக்ஸ் என்ன வெர்ஷனில் இருக்குது சொல்லி காட்டும் போது தென் வாட் ஐம் இயர் டூயிங் ரைட், ஐம் ஜஸ்ட் கிரியேட்டிங் ஒரு டேபிள் போல் நான் கிரியேட் பண்ணுறேன். டேபிள் போல் ஏன் கிரியேட் பண்ணுறேன்னா நம்மளுக்கு மெயில் வரும்போது உங்களுக்கு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வரும். இட் மீன்ஸ் இந்த கோடெல்லாம் நான் எழுதுனா நோ, ஐ டுக் இட் ஃப்ரம் இன்டர்நெட். ஜஸ்ட் ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுற மாதிரி HTML ஃபார்மேட்டில் டேபிள் கிரியேட் பண்ணி நம்ம இந்த ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா யூ வில் ரிசீவ் அன் இமெயில். நான் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், மெயில்எக்ஸ் பேக்கேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன். -s சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இது வரும். -e உங்களுக்கு தெரியும், எனேபிள் பண்ணிவிட்டு ஐம் யூசிங் DevOps டூல் இன்ஃபோ நேம் கொடுத்து ஐம் சென்டிங் as an HTML. ஸோ அதனால் கொடுத்து இந்த நேம் கொடுத்துறேன். நேம் கொடுத்துட்டு பாடியில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் உங்களுக்கு வரும். இந்த கண்டென்ட் வந்து HTML ஃபார்மேட்டை பார்த்தீங்கன்னா think if you see preview somewhere, right, இந்த HTML மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா it will have like a normal body. So I will save this file. அங்கே இருக்கட்டும். Let me open that file. See, you can able to see, right? நம்மளுக்கு மெயில் ரிசீவ் ஆகும்போது இதே போல் வரும், இந்த டேபிளர் போல் வரும். ஸோ இட்ஸ் யுவர் விஷ், நீங்கள் எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை ஃபார்மேட் பண்ணுறீங்களோ யூ கேன் ஃபைண்ட் இட். ப்ளீஸ் ஃபைண்ட் த டேபிள் ஃபார் DevOps டூல் வெர்ஷன். இதே போல் வரும். இப்போ இந்த ஸ்கிரிப்டை நான் ரன் பண்ணுறேன் கம்ப்ளீட்டாக. ஓகே, copy full scripts. Okay, I'm copying it.
சேவ் பண்ணிட்டேன். லெட் மீ ரன் த ஸ்கிரிப்ட். Ignore this. No such ஏன்னா அந்த ஃபைல் இல்லை. If you want, I can create this file. Okay. Make directory logன்னு கிரியேட் பண்ண போதும். அந்த லாக் ஃபைல் ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். அந்த டைரக்ட் இல்லாதனால இட் ஐம் கெட்டிங் எரர். ஸோ இப்போ சென்ட் அவுட் vlogs பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஸோ இஃப் ஐ கோ அண்ட் சி ரைட் கேட் லாக் ரூட்ல இருக்கா? ஓகே, கேட் லாக்ல சென்ட் லாக்ஸ்ல விசி நான் கொடுத்தது அழகா லாகாவும் எடுத்து காட்டிடுச்சு வித் டைம், டேட் அண்ட் டைம். இஃப் ஐ கோ அண்ட் சி மை இமெயில் ரைட், என்னோட இமெயிலுக்கு ஐ வில் கெட் த இமெயில். ப்ளீஸ் ஃபைண்ட் த பிலோ டெவாப்ஸ் டூல் சொல்லி எனக்கு அழகா ஒரு மெயிலாகவே வந்துடுச்சு. எங்க இருந்து அனுப்பியிருக்கோம்? இந்த இன்டர்னல் சர்வர்ல இருந்து. சி 172.31.82னா ஸோ அதோட ஹோஸ்ட் நேம், அதோட ஹோஸ்ட் நேம்ல இருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து இது வந்து எப்படின்னா வெர்ஷன் சப்போஸ் வேணும்னா யூ கேன் ரன் இட் இன் எவ்ரி வீக். இந்த ஸ்கிரிப்டை வந்து நீங்க எவ்ரி வீக் ரன் பண்ணணும். அண்ட் டு கெட் த இமெயில் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்கு இல்லைன்னு சொல்லி செக் பண்றதுக்கு யூ கேன் யூஸ் திஸ் இமெயில் அண்ட் யூ கேன் சென்ட் லைக் திஸ். இதே போல நீங்க ஃபார்மேட்டை மாற்றி யூ கேன் சென்ட். ஸோ நம்ம இங்க நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா யூ கேன் சி. இப்போ நான் ஆன்சிபிள் இன்ஸ்டால் பண்ணுறேன். ஒரே செகண்ட் ஐ இன்ஸ்டால் ஆன்சிபிள் அண்ட் ஷோ யூ. Install ஆன்சிபிள் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. நீங்க இங்க பாத்தீங்கன்னா நான் டாக்கர் வெர்ஷன் பார்க்கும்போது ஸோ ஐம் யூஸிங் கட். இங்க ஏடபிள்யூகே யூஸ் பண்றேன். வை? ஏன்னா நம்மளுக்கு தேவையானது மட்டும் நம்ம கிரெப் பண்றோம்ல. ஸோ அதனால ஏன்னா ஒரு வந்து ஒரு மெத்தட்ல இருக்கும். ஐ வில் ஷோ யூ போத். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா ஐ வில் ஷோ யூ போத். ஓகே, ஸோ இப்போ நான் டாக்கர் வெர்ஷன் கொடுக்குறேன். டாக்கர் வெர்ஷன் கொடுத்தீங்கன்னா இங்கே தான் வெர்ஷன் வருது. இட்ஸ் லைக் 1 2 தேர்டில் வருதுல்ல. இதே ஆன்சிபிள் கொடுக்குறேன் நான். ஆன்சிபிள் கொடுத்தீங்கன்னா சி ஐம் கெட்டிங் இந்த கோருக்குள்ள 2.15.3. இப்போ நான் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணுறேன். நம்மளோட ஸ்கிரிப்டை 2.1.3. ஸோ இதை நான் எப்படி கட் பண்ணி எடுக்கிறேன்? ஸோ அதுதான் லைக் இந்த ஸ்கிரிப்ட் ஐம் யூஸிங் திஸ் ஏடபிள்யூகே யூஸ் பண்ணி தென் ஃபர்ஸ்ட் ஃபீல்டு எடுத்து இக்னோர் பண்ணிட்டு தென் ஐம் யூஸிங் கட் கொடுத்துட்டு ஃபில்டர் 3 கொடுத்து அதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இட் மீன்ஸ் நீங்க இதை ஒன்னொன்னா லைக் மேனுவலா ஃபர்ஸ்ட் நீங்க கட் பண்ணி லைக் என்ன பார்த்து உங்களுக்கு தேவையோ அதை வச்சு நீங்க இது பண்ணுவீங்க. அதே போல நான் இப்போ என்ஜினிக்ஸ் கொடுத்தோன்னா இப்போ என்ஜினாக்ஸோட வெர்ஷனை நான் பார்த்தேன்னா
engineersக்கு should we pass only one? See, இதுல கூட டிஃபரன்ஸ் இருக்கு பாருங்க. I can't pass two hyphens. மற்றதுக்கெல்லாம் நம்ம டூ hyphens பாஸ் பண்ணோம். இதுக்கு ஒன்லி சிங்கிள் ஒரே ஒரு hyphen தான் பாஸ் பண்ணா we got this. இந்த பர்டிகுலர் வேரியபிளை நான் எப்படி கிரிப் பண்ணியிருப்பேன்ட்டு you can see. I'll show you here where. Okay. See, இங்க I use only hyphen ஒரே ஒரு இது கொடுத்துட்டு வந்த அவுட்புட்டை நான் இது பண்ணிட்டு லைக் இங்க ஐ எம் கட்டிங். சி ஆஃப்டர் ஸ்லாஷ் hyphen F2. ஸோ இதை நான் இங்க பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இட் மீன்ஸ் ஆஃப்டர் ஸ்லாஷ்க்கு அப்புறம் வர்றதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ ஐ யூஸ் தட். இப்போ நான் ரன் பண்ணேன்னா இப்போ கெட் தட் இன் அவர் 1.2.8. ஸோ இதில் நான் உங்களுக்கு என்ன இதுல அசைன்மெண்ட் வச்சுக்கோங்க. யூ ட்ரை டு இன்ஸ்டால் அதர் 2 or 3 சாஃப்ட்வேர். HTTPD யூஸ் பண்ணுங்க, இதே ஃபார்மெட்ல யூஸ் பண்ணுங்க. ஸோ அசைன்மெண்ட் 5. use the to add few more tools and send email. ஓகேவா? ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நீங்க கிட் எடுத்துக்கோங்க. கிட் எடுத்துக்கோங்க. Ansible இருக்கு, ஜாவா இருக்கு, டாக்கர் இருக்கு, தென் HTTPD இருக்கு, ஜாவா ஏற்கனவே இருக்கு, Ansible இருக்கு. ஓகே, ட்ரை டு ரன் தி சர்வர்ஸ். இந்த ரெண்டு மட்டும் ஆட் பண்ணி யூ கேன் சி. ஏன்னா இங்கே ஆட் பண்ணும்போது இதே ஃபார்மெட்டில் யூ ஃபாலோ இட். ஸோ நீங்கள் இதை ரீட் பண்ணி பண்ணும்போது இட் வில் ஈஸி. நீங்கள் HTTPD இன்ஸ்டால் பண்ணிட்டு HTTPயோட வெர்ஷன் பார்க்கும்போது யூ நோ ஹவு டு கட், அந்த வெர்ஷன் மட்டும் எப்படி எடுக்கணும்ட்டு. ஸோ இஃப் ஐ இன்ஸ்டால் ரைட், ஸோ இது பண்ணும்போது யூ கேன் ஏபிள் டு உங்களுக்கு வந்து எப்படி இதை கட் பண்றோன்ட்டு யூனோ. இதுக்கு ஒரு இதுவா இதை நீங்க எப்படி இது மட்டும் கட் பண்ண போறீங்க? 2.4.6.2 மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். அதே போல நீங்க டாம் கேட் இன்ஸ்டால் பண்ணாலும் டாம் கேட் இல்லையா? ஓகே, டாம் கேட் நீங்க இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. டாம் கேட் எப்படி இன்ஸ்டால் பண்றீங்கன்ட்டு யூ கேன் ரெஃபர் இன்டர்நெட். இன்ஸ்டால் Amazon Linux. If we go Java, it should be there. Okay, you have to manually install. See, Tomcat binary கொடுத்துட்டு unzip பண்ணிட்டு you have to install பண்ணிட்டு நீங்க வெர்ஷனை கிரெப் பண்ணும்போது see that அந்த பர்டிகுலர் இது மட்டும் எனக்கு வரணும், வெர்ஷன் மட்டும் வரணும். வந்தாதான் இட் இஸ் ஈஸி ஃபார். ஓகே, வந்ததுன்னா யூ கேன் ரைட். ஏன்னா நீங்க டிஃப்ரெண்டா கட் AWK கமெண்ட் யூஸ் பண்ணும்போது யூ வில் கெட் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த மெத்தட்ல கட் பண்ணணும், எது வேணும்னு ஒரு ஓவர்வியூ. நீங்க சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஆடா இருந்ததுன்னா ஜஸ்ட் டேக் திஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ்க்கு சொல்றேன். ஓகே, அப்பதான் உங்களுக்கு லைக் யூ வில் கெட் இட் ஈஸிலி. ஸோ நீங்க ChatGPTல போயிட்டு ஐ வாண்ட் டு print only the version of the software using in Linux. So it will help you to give the command. And the command accurate இருக்குமான்னு தெரியாது. Just see, அதே லைக் -v கொடுத்துட்டு என்ன -AWK எடுக்குது print $2. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு நோ.
எப்படி எந்தெந்த கமெண்ட்ல அது யூஸ் பண்ணதோ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூஸ் இட். பிளைண்டா யூஸ் பண்ணாதீங்க, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சி அட் லாஸ்ட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் திஸ் அவுட்புட். ஸோ வரலனா ட்ரை டு யூஸ் ஜஸ்ட் எஸ் ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணிட்டு ஒரு சாஃப்ட்வேருக்கு இதை யூஸ் பண்ணுங்க, இன்னொரு பேக்கேஜுக்கு நீங்க ஸ்கிரிப்ட் எழுதும்போது ட்ரை ஆன் இட் யுவர் ஓன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். யூ கேன் ஏபிள் டு ஈஸிலி இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க ஈஸியா கிராக் பண்ணிட்டீங்க. when you are attending interviews, right, it will be easy for you to. இதுல எனி டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? அந்த டிஇஇ அது இன்னும் கொஞ்சம் பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றீங்களா? ஓகே, ஸோ சி நான் கூட ரொம்ப நாள் ஆயிடுச்சு யூஸ் பண்ணி. ஓகே, டி நத்திங் பட் நம்ம சாரி டி நாட் நத்திங் பட் இது வாட் யூ சே நம்ம I'll take my notes. ஒரே செகண்ட், I'll add it in notes. ஒரே செகண்ட். யா, ஸோ டிஏ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே வந்து நம்ம லாக் ஃபைல் எழுதும். சி இஃப் ஐ யூஸ் நான் எங்கேயுமே வந்து அப்பண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம இது சோஃபார் நம்ம பார்க்கும்போது நம்ம லினக்ஸ் ஸ்கிரிப்ட் எப்படி எழுதிருப்போம், ஒரு அவுட்புட்டை ரீடைரக்ட் பண்ணோம்னா வில் யூஸ் சிங்கிள் ஒன் ஆர் டபுள் ஒன், ரைட்? கரெக்டா? அவுட்புட்டை ரீடைரக்ட் பண்றதுக்கு கரெக்டா ஞாபகம் இருக்கா? எஸ் பிரமு. சிமிலர்லி இதை ரெண்டுமே வந்து நம்ம லைக் இது வந்து நார்மலா நம்ம எந்த அவுட்புட் வருதோ ரீடைரக்ட் பண்ணோம். ரீடைரக்ட் பண்ணோம்னா எந்த ஃபைலை நம்ம கொடுக்குறோமோ அந்த ஃபைலை ரீடைரக்ட் பண்ணோம். இதே டி யூஸ் பண்ணனா போத் இன்புட் எரரா இருந்தாலும் ரீடைரக்ட் பண்ணும், சக்சஸா இருந்தாலும் ரீடைரக்ட் பண்ணும். ஸோ இதுல நீங்க கேட்டதுக்கு சூப்பர் இன்டர்வியூ கொஸ்டின் இது ஆக்சுவலா. ஸோ இஃப் யூ யூஸ் சிங்கிள், இந்த சிங்கிள் டைரக்ஷன் நம்ம யூஸ் பண்ண என்ன நடக்கும், கரண்டா என்ன ஆகுதோ கரண்ட் டெக்ஸ்ட் இல்லை அவுட்புட் மட்டும் வில் ஆட் டு த ஃபைல். கரெக்டா? அதே போல இன்னொரு அர்த்தம் இருக்கு. இந்த சிங்கிள் கமாண்ட் யூஸ் பண்ணணும் ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போது இந்த ஒரே ஒரு சிங்கிள் கமாண்ட் பாத்தீங்கன்னா ஒன்லி சக்சஸா இருந்தா மட்டும்தான், ஒன்லி சக்சஸ் அவுட்புட் வில் பி ஷோன். ஓகேவா? அவுட்புட் வில் பி ஆடட். ஒன்லி ஒன்னே ஒன்று இருந்ததுன்னா இதே டபுள் இருந்ததுன்னா யூனோ இட் வில் அப்பேண்ட். கரெக்டா? அப்பேண்ட் from the output to existing file. existing file க்கு ஆட் பண்ணும். இது both success and failure ரெண்டுமே வந்து ஆட் பண்ணும். ஓகேவா? ஸோ சில ஸ்கிரிப்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஐ மைட் யூஸ் ஒன் மட்டும் கொடுத்து இதே மாதிரி போட்டிருப்பேன். இட் மீன்ஸ் நான் இந்த ஸ்கிரிப்டை காட்டுறேன், இது ஒன் மட்டும் கொடுத்து காட்டியிருப்பேன். மீன்ஸ் இட் மீன்ஸ் சக்சஸ் மட்டும் ரீடைரக்ட் பண்ண சொல்லி நான் சொல்லியிருப்பேன். தென் தேர் இஸ் அனதர் திங், டூ கொடுத்து இதே மாதிரி கொடுத்திருந்தேன்னா எரரை மட்டும் எனக்கு ரீடைரக்ட் பண்ணு ஃபைலுக்கு. எரர் இப்போ சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் எரர் ஆனா மட்டும் எனக்கு கொடு, இல்லைன்னா வேண்டாம். இதே போல கொடுத்திருந்தேன்னா போத் சக்சஸ் அண்ட் ஃபெயிலியரை ரெக்கார்ட் பண்ணுன்னு சொல்றோம் நம்ம ஃபைலுக்கு. ஓகே, இதே அண்ட் மட்டும் கொடுத்துருந்தோம்னா சக்சஸ் மட்டும், அப் அண்ட் சக்சஸ். இது வந்து ரீடைரக்ஷன் சொல்லுவோம். நம்ம ரீடைரக்ஷன் பண்றோம். இங்க இந்த டி கமெண்ட் என்ன கொடுக்குதுன்னா இதே போல சிமிலர்லி இந்த அண்ட் கொடுக்குறோம்ல, அண்ட் டபுள் திங், இது சிமிலர் கமெண்ட் அண்ட் இட் வில் append output to the file. ஸோ இப்போ நம்ம ரன் பண்ண இங்க நம்ம ரன் பண்ணியிருக்கோம்ல, ரீலோட் ஆகுது. ஒரு
server ஆகுது. Let it reload. So cd log. ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5-6 வாட்டி அந்த ஸ்கிரிப்ட் ரன் பண்ணோம்ல. இப்போ பார்த்தீங்கன்னா 5-6 ரன் போடும்போது, சாரி 5-6 வாட்டி நம்ம ரன் பண்ணும்போது இப்போ சீரை எல்லா டைமே இட் காட் அப் அண்ட் ரைட். ஸோ இட் மீன்ஸ் டி பார்த்தீங்கன்னா போத் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர் ரெண்டுமே நாட் எங்கெல்லாம் நம்ம கொடுத்துருந்தோமோ அது எல்லாமே வந்து எல்லா லாகுமே வந்து இட் ஆடட். இட் மீன்ஸ் போத் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் ரெண்டுமே வந்து உங்களுக்கு அந்த லாக்ல ஆட் பண்ணும். இன்ஸ்டெட் ஆஃப் யூசிங் நம்ம ரீடைரக்ட் சிம்பிள் வி கேன் யூஸ் வித் டி. இந்த டி கமெண்ட் கொடுத்தீங்கன்னா டிஸ்பிளே டி பார்த்தீங்கன்னா கமெண்ட் யூஸ் டு ரீட் ஃப்ரம் இன் ஸ்டாண்டர்ட் இன்புட் அண்ட் ரைட் போத் ஸ்டாண்டர்ட் அவுட்புட் to one or more files simultaneously. இந்த ஃபைலை நம்ம ரைட் பண்றதுக்கு we use t command instead of using greater than symbol we using t வந்து just to write the output to another file. ஓகேவா? இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நான் நார்மலா இந்த அப்பண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். சில இடத்துல நான் டி யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ யூ கேன் யூஸ் இங்க கூட அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் ரீடைரக்டிங் ரைட் நீங்க இதை அப்படியே காப்பி பண்ணி கூட யூ கேன் புட் இட் ஹியர். ஓகேவா? ஸோ இங்க கொடுத்தீங்கன்னா யூ கேன் யூஸ் இட். ஓகே, ரெண்டுத்துக்குமே ஏன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஸோ டு ஷோ த டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸ் ஷோ பண்ணுறதுக்காக தான் ஐம் புட்டிங் இட். ஓகேவா? ஜஸ்ட் டு ரைட் த அவுட்புட் அண்ட் இன்புட் லாக். இங்கே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, 2 greater than எரரா இருந்தா அப்பன் பண்ண சொல்லி நம்ம இக்னோர் பண்றோம். ஸோ இஃப் ஐ காப்பி இயர் அண்ட் ஆஸ்க் வாட் இஸ் மீன் redirect standard error. ஸோ 1 பார்த்தீங்கன்னா இட் வில் பி அவுட்புட், 2 இதுன்னு ஸ்டாண்டர்ட் எரர் எஸ்டிடிஆர் எரர். அந்த எரரை வந்து நம்ம இக்னோர் பண்றோம். ஸோ நம்மளுக்கு வரும்போது இட் ஒன்ட் ஜஸ்ட் இருக்கா இல்லையான்னு மட்டும் செக் பண்ணுமே தவிர எரர் இருந்தால் இட் ஒன்ட் ஷோ. அதுக்காக தான் ஐம் யூசிங் இட். ஓகே, இந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எரர் இருந்ததுன்னா 1 பார்த்தீங்கன்னா 1 இஸ் எரர் ரைட். ஸோ டெவ் நல்லுக்கு நான் அந்த இது ஃபார்வர்ட் பண்ணுறேன். டெவ் நல் பார்த்தீங்கன்னா வி கால் இட் அஸ் ஏ பிளாக் ஹோல். பிளாக் ஹோல்னா நீங்கள் அங்கே என்ன போட்டாலும் இட் ஒன்ட் ஏபிள் டு சேவ். சி இட்ஸ் லைக் ஏ பிளாக் ஹோல். இது கூட உங்களுக்கு கேட்பாங்க வாட் இஸ் டெவ் நல் இன் யுவர் லினக்ஸ் சிஸ்டம் கேட்பாங்க இன்டர்வியூவில். இது பார்த்தீங்கன்னா லைக் டெவ்னல் ஒரு பிளாக் ஹோல் போல. லைக் யூ கேன் டம்ப் யுவர் கார்பேஜ், தேவையில்லாத திங்ஸ் எல்லாமே யூ கேன் டம்ப் இட், பட் இட் ஒன்ட் டேக் ஸ்பேஸ், நத்திங். எதுவுமே யூ கேன் ரிட்ரீவ் தட் டேட்டா. யூ ஆர் ஜஸ்ட் புட்டிங் டு கார்பேஜ், தென் யூ ஆர் நாட் கேரிங் அப் தட் கார்பேஜ். தேவையில்லாத நம்ம அங்கே போட்டுட்டோம்னா யூ கேன் இக்னோர் இட். அதுக்காக நம்ம இந்த டெவ்னல்ன்ற ஒரு ஸ்பெஷல் பார்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சாங்க? கிளியர் பிரமோத். வேற எனி டவுட்ஸ்? ஓகே, யா. நெக்ஸ்ட் ஃபைல் பார்த்தீங்கன்னா இது லைக் ஓகே, இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் லிஸ்ட் ஆஃப் வெப்சைட் கொடுத்துட்றாங்க என்கிட்ட. இந்த சினாரியோ பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் வெப்சைட் என்கிட்ட இருக்கு. இந்த வெப்சைட் எல்லாமே அப் அண்ட் ரன்னிங்ல இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ ஃபார் தட் வி ஹவ் டு நோ த ரெஸ்பான்ஸ் கோட். ரெஸ்பான்ஸ் கோட்னா என்ன? ரெஸ்பான்ஸ் கோட்னா என்னன்னா ஒரு வெப்சைட் லைவா இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்கு வி கேன் யூஸ் தட் ரெஸ்பான்ஸ் கோட். என்னென்ன ரெஸ்பான்ஸ் கோட் இருக்கும்? தேர் இஸ் லைக் அரௌண்ட் 200 இருக்கு, 300 இருக்கு, 400 அந்த எக்ஸ்எக்ஸ் இருக்கும். அதை பேஸ் பண்ணி we can get the response code. I'll show you.
I think I posted somewhere. I'm not sure where I posted. ஸ்கிரிப்ட் 1ல இருக்கு பாருங்க. Okay. Website response. Okay. Yeah. Okay. Okay. So we consider 200 மட்டும்தான் we can consider as a success. Other than 200 we consider as a failure. ஓகேவா? இப்போ ஒரு வெப்சைட் அப் அண்ட் ரன்னிங்காக இருக்குன்னா நம்மளுக்கு இட் ஷுட் பி லைவ். இட் மீன்ஸ் நான் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தோன்னா அது வந்து எனக்கு இட் ஷுட் ஷோ இட்ஸ் ஒர்க்கிங் அப் அண்ட் ஒர்க்கிங்னா ஐ வில் கெட் 200 ரெஸ்பான்ஸ். ஸோ இதை செக் பண்ண போகிறோம் நம்ம. அதர் தென் 200 எல்லாமே நம்ம ஃபெயிலியர் சொல்ல போகிறோம். 301 என்னன்னா இப்போ ஒரு கிளைண்ட் ஆர்கிடெக்சர் எடுத்துக்கோங்களேன். Yeah, okay. ஒரு கிளைண்ட் ஆர்கிடெக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிளைண்ட்டு நீங்கள் இப்போ பிஸ்னஸ் இருக்கு கன்சிடர் நீங்கள் ஒரு கம்பெனியில் நீங்கள் பேக் எண்டோ இல்லை ஃப்ரண்ட் எண்டோ நீங்கள் ஏதோ ஒன்று சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கன்சிடர் நீங்கள் ஒரு இ-காமர்ஸ் ஃப்ளிப்கார்ட்னு ஒரு இ-காமர்ஸை நீங்கள் வச்சுட்ருக்கீங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்குது. இட் மீன்ஸ் இந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணுறது எல்லாமே. பேக் எண்ட் பார்த்தீங்கன்னா ஐம் கிவிங் டு ஒன் மோர் கம்பெனி கால் ஏபிசிடிக்கு ஒரு கம்பெனி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ this both are connected. கரெக்டா? இந்த both are connected. இப்போ நீங்க இந்த Flipkart குள்ள போறீங்க. Flipkart. இந்த both are connected. இப்போ நீங்க நார்மலா இந்த ஒரு Flipkart குள்ள போனீங்கன்னா you have different pages, right? ப்ராடக்ட் கேட்லாக் இருக்கு, பேமெண்ட் கேட்லாக் இருக்கு. இது எல்லாமே ஒரு ஏபிஐ காலா வச்சிருப்பாங்க. லைக் ஒரு மைக்ரோ சர்வீஸுமே ஒரு ஏபிஐ காலா நம்மளுக்கு கொடுக்கும். சப்போஸ் நீங்க இப்போ நான் இந்த ஃப்ளிப்கார்ட் குள்ள போறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ எம் பையிங் திஸ் ப்ராடக்ட். இந்த ஃபோனை நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஐ எம் பையிங் திஸ் ஃபோன் வச்சுக்கோங்க. இந்த ஃபோனை நான் வாங்க போறேன். வாங்கறதுக்கு ஐ எம் பேயிங் கண்டினியூ கொடுத்துட்டு ஸோ பேக் எண்ட்ல வாட் யூ டூ ரைட், இந்த பேமெண்ட் சர்வீஸை வந்து ஒரு ஏபிஐ காலாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இந்த ஏபிஐ கால் வந்து பேக் எண்ட் ப்ரொவைட் பண்ற என்கிட்ட வரும். ஸோ இங்க வரும்போது நான் அவைலபிளா இல்லையான்னு தெரியணும், ரைட்? நான் இருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சாதான் அது பேமெண்ட் ப்ரொசீட் பண்ணி தென் ஐ கேன் சென்ட் பேக் த ரெஸ்பான்ஸ் டு பேக் தெம், ரைட்? இருந்தாதான் அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? ஸோ நான் பின்னாடி கொடுத்தேன்னா நான் எனக்கு வந்ததை நான் ரிட்டர்ன் கொடுக்கும்போது நான் ஒர்க்கிங்ல இருக்கேன்னு சொல்றதுக்கு தான் வி யூஸ் 200. இட் மீன்ஸ் நான் அலைவா இருக்கேன், யூ கேன் சென்ட் மீ டிராஃபிக். ஸோ 200 கொடுக்கும்போது இந்த பேமெண்ட் நான் பே பண்ணிட்டேன்னா இட் வில் அக்ரி அண்ட் இட் வில் சென்ட் பேக் தட் இந்த ஏபிஐ கால் இருக்கிறதுனால ஐ வில் கன்சிடர் தட் ஆஸ் எ சக்சஸ். கரெக்டா? இப்ப நான் நீங்க இந்த ஃப்ரண்ட் எண்ட் ஆக்டிவா இருக்கு, இங்க வரும்போது பேக் எண்ட் கால்ல வந்து என்னோட சர்வீஸ் வந்து டவுன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பேமெண்ட் ப்ராசஸ் பண்ற சர்வீஸ் பார்த்தீங்கன்னா டவுன்ல இருக்கு. ஸோ இட் மீன்ஸ் ஒன் சைடு அப்ல இருக்கு, ஒன் சைடு டவுன்ல இருக்குன்னா யூ வில் கெட் அதர் தென் 200. அந்த அதர் தென் 200 என்னென்ன ஃபெயிலியர், எதனால ஃபெயிலியர்ன்றதுனால தான் மேபி இட் மூவ் டு சம் அதர் ஃப்ரண்ட் எண்ட் தெரியாம வேற எதனா லைக் பாத்ல இட் கட் மூவ்டு. ஸோ அது 301.
இது பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ன்னு சொல்ல மாட்டாங்க, ஃபெயிலியர்னு சொல்ல மாட்டாங்க. பட் ஸ்டில் வி ஹவ் டு லுக். 400 பார்த்தீங்கன்னா வி டோன்ட் ஹேவ் தட் பர்டிகுலர் சர்வீஸ் வந்து டவுன்ல இருக்கு. இந்த 400 சீரிஸ் அண்ட் 500 சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ சீரியஸ் ஒன். ஒன்று சர்வீஸ் அன்அவைலபிளாக இருக்கலாம், இல்லைன்னா நம்ம கொடுத்தலோட நம்மளுக்கு ரீடைரக்ட் ஆகிற கால் வருது இல்லை, அந்த கால் பார்த்தீங்கன்னா ஓவர்லைடு இருக்கலாம், சர்வீஸை வந்து ரெஸ்பாண்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஏன்னா ஒரு சர்வீஸ் எடுத்துக்கிட்டாவே ரிக்வஸ்ட் கொடுத்து அக்னாலஜ் பண்ணாதான் நம்மளுக்கு தெரியும் வெதர் தட் பர்டிகுலர் சர்வீஸ் வந்து ஆக்டிவா இல்லையான்னு. ஸோ அதர் தென் திஸ் இந்த அதர் தென் 200 and 300, 400 எல்லாமே வந்து டவுன்ல இருக்கும். ஸோ நான் ஒர்க் பண்ற சினாரியோ எப்படி இருக்குன்னா, இப்போ நான் சொல்லியிருப்பேன் நான் கிரெடிட் கார்டு இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்றேன்ட்டு. நாங்க என்ன பண்ணுவோம்னா, சிலர் இங்க ஒரு என்னோட அப்ளிகேஷன் நான் ஒரு கார்டு அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், கார்டு அப்ளை பண்றேன் நான். ஓகே, அந்த டைம் பார்த்தீங்கன்னா என்னோட பேக் எண்ட் வந்து வச்சுக்கோங்க, டவுன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆர் டியூ டு சம் மெயின்டெனன்ஸ்னால இருக்கு. ஸோ வி டோன்ட் வாண்ட் டு லெட் த கஸ்டமர் பி அன்ஹாப்பி. அப்ளை பண்ணும்போது வி டோன்ட் வாண்ட் டு சே தம் system are down to do to maintenance. So what we'll have, right, we'll have a queue. In that, suppose if detect it is a maintenance, right, we'll have a queue here. We call it a queue. ஒரு queue வச்சுட்டு இருப்போம். whatever அந்த டைம் ஆஃப் சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் இருக்கும்போது வில் டைரக்ட்லி ரைட் டு தட் கியூ. அந்த கியூவில் என்னென்ன அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது வி வில் ரைட் போஸ்ட் ஒன்ஸ் த சிஸ்டம் இஸ் அப். சிஸ்டம் அப் ஆன அப்புறம் வில் பாஸ் திஸ் கியூ டு த ஆக்சுவல் அப்ளிகேஷன். கொடுக்கும்போது யூ வில் கெட் அ ரெஸ்பான்ஸ், ரைட். இட் மீன்ஸ் வில் ஹேவ் எ பேட்ச் ஜாப் இயர். இங்கே பேட்ச் ஜாப் போலவே நாங்கள் ரன் பண்ணுவோம். இதெல்லாமே நம்ம பண்ணுவோம்னா கிடையாது. ஸோ வாட் இட் இஸ் லைக், ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் இருந்தா கூட யூ ஷுட் ஹேவ் த கம்ப்ளீட் அப்ளிகேஷனோட ஓவர்வியூ இருந்தால் தான் யூ கேன் ஏபிள் டு எப்படி சொல்றது, இன் கேஸ் ஆஃப் எனி பிரேக்கேஜ் ஆர் டவுன் ஃபெயிலியர், ரைட், யூ கேன் ஏபிள் டு அசிஸ்ட் வித் டெவலப்பர்ஸ். ஓகே, இந்த கியூல இருந்து இந்த பேட்ச் ரன் பண்ணுவோம். ஸோ இந்த கியூல டேட்டா ரிசீவ் ஆகும்போது வி சென்ட் இட் பேக் ஆஸ் எ, ஏன்னா நம்மளுக்கு கிளைண்ட்டுக்கு சொல்லணும். ஸோ வி கான்ட் ஷோ தட், ரைட். ஸோ அந்த டைம் வி வில் சென்ட் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா 300 ரெஸ்பான்ஸ் கொடுப்போம், இல்லைன்னா 201 கொடுப்போம், 201 ஆர் 202 கொடுப்போம். இட் மீன்ஸ் இந்த ரெஸ்பான்ஸ் நம்ம சென்ட் பேக் டு த கிளைண்ட். இங்கே என்ன கொடுப்போம்னா, சிஸ்டம் இஸ் அவுட் ஃபார் மெயின்டெனன்ஸ் கொடுத்துட்டோம்னா, ஸோ தே நோ தட் தே வில் அக்னாலஜ் இட் அண்ட் தே வில் டிஸ்பிளே a page. Thanks for submitting your details, we are processing it, we'll get back to you shortly. சொல்ல மாதிரி இன்ஸ்டெட் அப்ரூவல் இல்லாம we'll get a message. அந்த மெசேஜ் எதனால வருதுன்னா, எங்ககிட்ட சிஸ்டம் வந்து டவுன்ல இருக்கு ஃபார் மெயின்டெனன்ஸ், அதனால மெயின்டெனன்ஸ்ல இருக்கிறதுனால யூ ஆர் கெட்டிங் திஸ் மெசேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த 201 and 202 கால் பார்த்தீங்கன்னா, our system is under maintenance, so will be whatever you're sending your data, we are writing into our queue. Post system is up, we will process as a batch job. இப்போ இந்த சிஸ்டம் மெயின்டெனன்ஸ் இருக்கும்போது எங்கிட்ட 100 மெசேஜஸ் 100 அப்ளிகேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 அப்ளிகேஷன் வந்து ஒரு பேட்ச் ஜாபா ரன் ஆகும். எப்பன்னா, ஒன்ஸ் சிஸ்டம் இஸ் அப், சிஸ்டம் அப் ஆனோடனே வில் ரன் சம் எல் ஸ்கிரிப்ட்ஸ். சிஸ்டமோட ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கு, எல்லா சர்வீசஸுமே அப்பா இருக்கா இல்லையான்ட்டு. ஏன்னா நம்ம ஒன்ஸ் நம்ம சொல்லுவோம், நம்ம வீட்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க, இப்போ ஏசி போயிட்டு இருக்குன்னா, கரண்ட் போயிடுச்சுன்னா வந்த உடனே ஏசி போடாத, லோடு தாங்காது, அப்புறம் கரண்ட் போயிடுன்னு சொல்லி வில் ஹேவ் மித், நம்ம வீட்டிலே சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. சிமிலர்லி இயர், ஒன்ஸ் சர்வர் இஸ் டர்ன் அப், வி வாண்ட் டு மேக் ஷூர் தட் ஆல் சர்வீஸ், எல்லா சர்வீஸுமே அப்பா இருக்கான்னு பார்க்கணும். பார்த்த அப்புறம் தான் வி வில் ரன் திஸ் எஸ் எ பேட்ச் ஜாப். இந்த பேட்ச் ஜாப் ரன் பண்ணும்போது then we will send the response back to the customer. They will process, அவங்களோட லாஜிக் வச்சு they will send out in email notify பண்ணலாம், or by SMS ஆலையும் they can notify that your application is approved or not. So இதே போல உங்களுக்கு இருக்கும். ஸோ here no one will mention 200 and 201. So 200 201 பார்த்தீங்கன்னா கஸ்டம் ரெஸ்பான்ஸ் that we will be sending to client. இதே மாதிரி சிஸ்டம் மெயின்டெனன்ஸாக இருக்கு, அதனால நாங்கள் அந்த டைம் கியூவை எனேபிள் பண்ணியிருக்கோம். வாட் எவர் யூ சென்ட் யூ கேன் புட் இட் இன் கியூ. ஓகேவா, கியூல இருந்து
நாங்கள் சிஸ்டம் வந்து ப்ராசஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சொல்லி சொல்கிறதுக்கு யூ கேன் யூஸ் 201 and 202. ஓகேவா? இன்கேஸ் இஃப் இன்டர்வியூ ஆஸ்க் ரைட் யூ கேன் சே தட் 201 or 202. மெயின்டெனன்ஸ். ஸோ இதை செக் பண்ணி தான் வில் பி இப்போ சீயிங் வெதர் நம்மளோட யூஆர்எல் வாட் ஐம் டூயிங், என்னென்ன யூஆர்எல் வேணுமோ ஐம் கெட்டிங் இன் டு தட் url.text இந்த டெக்ஸ்ட் ஃபைலில் சேவ் பண்ண போகிறேன். தென் அவுட்புட் if it is success I'll get 200. if it is other than success it should write in other files. இந்த ஃபைல்ஸில் ரைட் பண்ண சொல்கிறேன். ஸோ ஏற்கனவே கரண்டாக இருக்கிறது எல்லாமே நான் கிளியர் பண்ணுறேன். யூனோ திஸ் கமெண்ட் கிளியர் இந்த அப்பன் கொடுத்து நீங்கள் ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா இட் வில் கண்டக்ட். ஸோ இப்போ நான் கொடுக்கும்போது இந்த ஐஎஃப்எஸ்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை நான் ரீட் பண்ணுறேன். ரீட் -r URL இந்த ஃபைலை இங்கே நான் ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணும்போது இட் வில் கோ லைன் பை லைன் அண்ட் செக் கேர்ளோட செக் பண்ண. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த HTTP கோட் கொடுத்தீங்கன்னா இட் வில் சேவ் த HTTP கோட். HTTP கோடை செக் பண்ணும்போது இங்கே செக் பண்ணும். இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 100னா அந்த யூஆர்எல் வந்து அவுட்புட் ஃபைலுக்கு ஆட் பண்ணு, எல்ஸ் இல்லைனா இந்த ஃபைலுக்கு ஆட் பண்ணு எனக்கு சொல்லி நான் செக் பண்ணிட்டு தென் ஐம் கம்ப்ளீட்டிங் தட் இட் மீன்ஸ் இந்த ஃபைலை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். சி இங்கே தான் நான் ஃபைலை பாஸ் பண்ணுறேன். சி ரீட் -r யூஆர்எல்லை ரீட் பண்ண சொல்லி இன்புட் ஃபைலுக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு நான் ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறேன் இந்த வைல் லூப்புக்கு. ஸோ கொடுக்கும்போது உங்களுக்கு ரிசல்ட் சேவ் ஆகும். லெட் மீ சேவ் திஸ் ஃபைல் ஃபர்ஸ்ட். வாட் இஸ் த ஃபைல்? url.text. Let it me create first the url.text urls. So இந்த லிஸ்ட் ஆஃப் URLs நான் கொடுக்குறேன். Then we'll paste the script vi scripts website போறேன். So if I check now, right, check completed என்னென்னவோ it got saved. See ll, if I go ll, right, I could see URL 200 லாம் எது இருக்குன்னு I can check. Get 200, right? Google got 200, Facebook got 200, examples got 200 with response coded. I saved it. If I check other file, right, see, other than it got GitHub 301. ஏன் GitHub 301 னா it went HTTPS login page வரதுனால 301. What is 301? You can see that 301, right? 301 moved permanently or redirect. So we have to நீங்க curl பண்ணும்போது you are getting that 301. Okay, then ஒரு இதே மாதிரி ஒரு வெப்சைட்டே இல்லை. I got 00. So இதை வச்சு யூ கேன் செக் இட். ஸோ இதே போல் HTTP stat.tas இதுக்கும் உங்களுக்கு you don't have any existing, this is not an existing website, so you are getting 00. It means these are not responding to us. So இதெல்லாமே ரெஸ்பாண்ட் ஆகுறதுனால we write it in a 2 different file. You can add, நீங்க எதனா ஒரு ஃபைல் வேணா கூட it will add, if you add to this, right, நீங்க ஆட் பண்ணும்போது you will get it. Okay, நீங்க ஆட் பண்ணீங்கன்னா you can able to see that. ஓகேவா? இந்த இதுல டவுட் எதனா இருக்கா? No problem.
ஓகே. ஏன்னா இது ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றேன்னா, நான் வெப்சைட்ட வச்சு சொல்றேன்னா, when you are working in your real time production, right, you will work on API calls. ஏபிஐ கால்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. ஏபிஐ கால்ஸ்ல எப்படி ஒர்க் பண்ணுவீங்கன்னா, ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஹவ் மைக்ரோ சர்வீஸ் கம்யூனிகேட் வித் ஈச் அதர். இந்த ஈச் அதர் வரும்போது பர்டிகுலர் ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுக்கு யூ வில் யூஸ் திஸ் ஆப்ஷன். ஓகேவா? அப்பதான் லைக் ஒரு ப்ராடக்ட் கேட்டலாக்ல இருந்து பேமெண்ட் போகுதுன்னா, ப்ராடக்ட் கேட்டலாக்ல இருந்து பேமெண்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கம்யூனிகேட் இருந்தாதான். இப்போ நான் ப்ராடக்ட் கேட்டலாக்ல ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணிட்டேன், இந்த ஃபோனை நான் சூஸ் பண்ணிட்டேன். அந்த ஃபோனை சூஸ் பண்ணிட்டு ஒரு ஃபோனை நான் சூஸ் பண்ணிட்டேன். அந்த ஃபோன் வந்து ப்ராடக்ட் கேட்டலாக்ல இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் கேட்டலாக்ல இருக்க என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை எடுத்துட்டு போய் நம்ம பேமெண்ட் கிட்ட கொடுத்தாதான் இட் நோஸ் தட் நான் இந்த ஃபோன் வந்து இந்த லைக் இவ்வளோ ப்ரைஸ் இது பே பண்ணாதான் எனக்கு தெரியும். தென் பேமெண்ட்ல இருந்து ஆர்டர்ஸ் போகும். கரெக்டா? ஆர்டர்ஸ்ல இருந்து டிஸ்பேச் இன்டர்னல் அவங்க சர்வீஸ்க்குள்ள போகும். ஸோ நம்மளுக்கு ட்ராக் பண்றது எல்லாமே. ஸோ நீங்க ரியல் டைமா ஒர்க் பண்ணும்போது யூ ஓன்ட் ஒர்க் ஆன் இந்த வெப்சைட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ண சொல்லல யாரும் சொல்ல போறது கிடையாது. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் யூ வில் பி ஒர்க்கிங் ஆன் ஏபிஐ கால்ஸ். ஒரு ஏபிஐ வந்து ஒரு ஏபிஐஸ் வந்து ஹெல்த்தியா இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்றதுக்காக வில் டூ. ஓகேவா? இதை தான் பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்டர்வியூஸ்ல கேட்பீங்க. லைக் ஒரு வெப்சைட் 200 ரெஸ்பான்ஸ் மட்டும் எடுக்கணும்னா how will you do that? You can say that I can use காலோட HTTP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி I'll get it. ஓகே, கொடுத்தீங்கன்னா you will get the code. Based on that code I will check. ஏன்னா இது ஃபோர்ட் இன்டர்வியூல கேட்ட கொஸ்டின்ஸ் இது. ஒரு வெப்சைட்டை கொடுத்துட்டு நான் பஞ்ச் ஆஃப் யூஆர்எல்ஸ் கொடுத்துறேன், அது எதில் அப் அண்ட் ரன்னிங் இருக்கா இல்லைன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு தே வில் ஆஸ்க் யூ டு ரைட் அண்ட் ஸ்கிரிப்ட். ஸோ அது எழுதும்போது யூ கேன் அப்ரோச் திஸ் ஸ்கிரிப்ட். இதை வந்து நீங்கள் இன்னொரு விதத்தில் கூட நாங்கள் அப்ரோச் பண்ணலாம். இன்ஸ்டா ஃபைல் யூ கேன் கோ வித் ஃபார் வாட் எவர் யூ ரிக்வயர்ட், ரைட்? உங்களுக்கு எந்த அப்ரோச் இருக்கோ யூ கேன் ரைட் இட். பட் த பேசிக்ஸ் இஸ் சேம். ஈவன் வாட் எவர் ஏபிஐ காலாக இருந்தாலும் இதே சேம் திங் தான். லைக் ரெஸ்பான்ஸ் ஒன்ட் சேஞ்ச். ஓகேவா? this will be the same response code. நீங்க எங்க போனாலும் the basics is same. இந்த ரெஸ்பான்ஸ் கோட் தான் எல்லா இடத்துலயும் இருக்க போகுது உங்களுக்கு. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் தட் யூ வாண்டட் டு ரைட் ஸ்கிரிப்ட். இதை அட்ரஸ் பண்றதுக்கு ஐ வில் சே திஸ். ஓகே, இன் திஸ் வேல நான் சொல்லிருந்தேன். ஓகே, ஓகே. ஸோ உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்ல என்ன வரலன்னா, க்ரான் ஜாப்ஸ். ஓகேவா? க்ரான் ஜாப்ஸ் பத்தி நம்ம பேசவே இல்லை. லைக் ஐ வில் டெல் யூ வாட் இஸ் க்ரான் ஜாப். I'll put it date here 14/07/2025. Class running. Okay. So I'll give you overview. நாளைக்கு நம்ம இதை டெமோ பார்த்தோம்னா ஐ திங்க் வி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட். இது முன்னு அப்புறம் எஸ்எஸ்ஹெச் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். காப்பி பண்ணுறது இதெல்லாம் எப்படி பண்ணால் வி ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் வித் லைனக்ஸ் கிளாஸஸ். நெக்ஸ்ட் மாடல் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ யா, I didn't talk about cron job. ஓகேவா? cron job nothing but இப்போ ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு ஒரு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சினாரியோஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. யூ வாண்ட் டு டேக் எ பேக்கப். ஒரு ஃபைலை நீங்க பேக்கப் எடுக்கணும். ஸோ யூ ஹாவ் டு டேக் எ ஃபைல் பேக்கப் எவ்ரி டே அட் 2 AM வச்சுக்கோங்களேன். இந்த ஃபைலை நீங்க பேக்கப் எடுக்கணும். பர்டிகுலர் ஃபைலை நீங்க டெய்லி லாக் ஃபைலோ எதி ஃபைல் யூ ஹவ் டு டேக் எ பேக்கப் அட் 2 AM. நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ வில் ரைட் எ ஸ்கிரிப்ட். நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுவீங்க. கரெக்டா? யூ கேன் ரைட் எ ஸ்கிரிப்ட் டு டேக் த பேக்கப் மட்டும் நீங்க எடுத்துருவீங்க. கரெக்டா? ஆஃப்டர் ஃபைல் அந்த ஃபைல் மட்டும் நீங்க பேக்கப் எடுத்துருவீங்க. கரெக்டா? யூ நோ ஹவ் டு ரைட் த ஸ்கிரிப்ட். எப்படி நீங்க ஸ்கிரிப்ட் எழுதி யூ நோ. தென் வாட் வில் யூ டூ எவ்ரி டே?
யூ வில் லாகின். நீங்க எவ்ரிடே வந்து நீங்க எவ்ரிடே வந்து யூ வில் லாகின் அட் 2 PM 2 AM அண்ட் யூ வில் ரன் த ஸ்கிரிப்ட். கரெக்டா நீங்க இது கொடுத்தீங்கன்னா யூ வில் ரன் த ஸ்கிரிப்ட். கரெக்டா நம்ம டெய்லி அந்த 2 o'clock லாகின் பண்ணி ஈவன் ஆன் வீக்கெண்ட்ஸ்லயும் நம்ம ரன் பண்ணுவோம். கரெக்டா? ஏன்னா யாருன்னா சம் ஒன் ஷுட் ரன் த ஸ்கிரிப்ட் மேனுவலி. ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு வி ஹாவ் ஏ க்ரான் ஜாப். க்ரான் நத்திங் பட் இட் வில் ரன் ஜாப்ஸ் ஆன் will run at our schedule. நம்ம schedule பண்ண இடத்துக்கு it will run. cron job will run. ஸோ இதை நம்ம க்ரான் ஜாபா இந்த ஸ்கிரிப்டை நம்ம லைக் பிச் பண்ணிட்டோம்னா அந்த டைம் நம்ம ஸ்கெடியூல் பண்ண டைமுக்கு இட் வில் ரன் த ஜாப்ஸ் அட் த டைம். அந்த டைமுக்கு வந்து திஸ் வில் ரன். இந்த ஜாப்ஸ் ரன் ஆகும்போது ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு பி அட் தட் டைம். ஸோ இப்போ நம்ம சொல்கிறோம் இந்த சர்வீஸ் செக் பண்ணுறது. ஓகே, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண சர்வீஸ் எல்லாமே அப் அண்ட் ரன்னிங்கா இல்லையான்னு செக் பண்ணோம்ல. ஸோ வி கேன் ஹாவ் அ க்ரான் ஜாப். க்ரான் ஜாப் கொடுத்துட்டு we can schedule to run at a specific interval time. It means daily கூட நீங்க பண்ணலாம். டெய்லியில் you can run it for every 10 minutes. எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு நீங்க ரன் பண்ணலாம். இல்லைன்னா எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் நீங்க எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு நீங்க ரன் பண்ணலாம். ரன் பண்ணும்போது நீங்க மேனுவலா ஒரு வாட்டி ரன் பண்ண தேவையில்ல. இங்க நம்ம ஸ்கிரிப்ட் எழுதும் போது இன்கேஸ் ஆஃப் ஃபெயிலியர் யூ கேன் சென்ட் யூ வில் கெட் இமெயில் அலர்ட் வர மாதிரி நம்ம ரைட் பண்ணிட்டோம்னா எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு இந்த ஸ்கிரிப்ட் ரன் ஆகிட்டே இருக்கும். இன்கேஸ் ஆஃப் அந்த 30 மினிட்ஸ்ல எதனா ஒரு சர்வீஸ் டவுன் ஆயிடுச்சுன்னா தட் டைம் ஆல்சோ அந்த 30 மினிட்ஸ் டைம் கேப்புக்கு உங்களுக்கு அந்த சர்வீஸ் ஒர்க் ஆகுது. அன்டில் யூ வில் கெட் இமெயில் வர வரைக்கும் யூ நோ தட். ஸோ இது பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராஜெக்ட் ப்ரையாரிட்டி யூ கேன் சேஞ்ச். சில ப்ராஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா தே வாண்டட் டு ரன் இன் எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு வந்து அது பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணோடனே வெதர் இட் இஸ் அப் அண்ட் ரன்னிங் ஆர் நாட் இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் தட் யூ ஹாவ் டு டோ க்ரான் எக்ஸ்பிரஷன். க்ரான் எக்ஸ்பிரஷன்னா என்ன? க்ரான் எக்ஸ்பிரஷன்னா என்ன? ஸோ இந்த 5 ஸ்டார் இருக்குல்ல, இந்த 5 ஸ்டார் தான் டு ரன் த உங்களுக்கு எந்த டைமுக்கு நீங்க ஷெடியூல் பண்ண போறேன்னு தெரியறதுக்காக தான் இந்த 5 ஸ்டார். த ஃபர்ஸ்ட் வந்து இட் வில் ஷேர்ஸ் த மினிட். எத்தனை மினிட்டுக்கு நம்ம ரன் பண்ணோம். லைக் 1 minute is 0 to 60, ரைட்? ஸோ எந்த மினிட்டுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ல ரன் பண்ண போறீங்க. செகண்ட் ஸ்டார் ரெப்ரசன்ட் அவர். எத்தனை அவருக்கு, எந்த அவருக்கு. லைக் இட் மீன்ஸ் இட் இஸ் 0 to 23. ஸோ ஐ வாண்ட் டு ரன் ரெகுலர்லி அட் 5 o'clockனா ஸோ ஐ வாண்ட் டு ரன் த ஸ்கிரிப்ட் ரெகுலர்லி அட் 5 o'clockனா எக்ஸாம்பிள். ஸோ எவ்ரிடே 5 o'clock. ஸோ மினிட் பார்த்தீங்கன்னா 0, த செகண்ட் இஸ் 5. டே ஆஃப் த மந்த், எந்த மந்த்துக்கு நான் பண்ணணும். ஸ்டார் ரெப்ரசன்ட் எல்லா நாள். லைக் இஃப் ஐ டிடன்ட் கிவ் எனிதிங், ரைட்? இட் மீன்ஸ் I will run all the day. Month, I want to run in all the month. Day of the week, any week இருந்தா it means this will run the script at 5 AM every day. So எனக்கு சண்டே மட்டும்தான் ரன் ஆகணும்னா யூ கேன் மென்ஷன். ஸோ சண்டே இஸ் த போத் 0 and 7. இட் மீன்ஸ் சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, தென் சண்டே இட் வில் கம். ஓகேவா? ஸோ 0 to 7 டோட்டல் 8 திங்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் சண்டே டு சண்டே. ஸோ நீங்கள் சண்டே மட்டும் ரன் பண்ணால் கூட யூ கேன் மென்ஷன். ஸோ இஃப் ஐ ரைட் இயர், ரைட், நான் இங்கே சண்டே மட்டும் ரன் ஆகணும்னா ஐ கேன் மென்ஷன் 0. இட் மீன்ஸ் எவ்ரி சண்டே மை ஸ்கிரிப்ட் வில் ரன் அட் திஸ். ப்ரமோத், இதை நான் மாஸ்டர் பண்ணணும்னா இஸ் தர் எனி டூல் கேட்டிங்கன்னா எஸ், யூ ஹேவ் ஒன் டூல் கால் க்ரான் குரு.
இந்த வெப்சைட் போனீங்கன்னா cron tab குரூப் கொடுத்தீங்கன்னா, ஸோ இஃப் யூ கிவ் ரைட், நான் சொன்னேன் இட் ஷுட் ரன் ஆன் 5 லைக் நாட் 0 5 o'clock ரன் ஆகணும். எந்த டேக்கு ரன் ஆகணும்னா ஐ வாண்ட் டு ரன் ஆன் ஆல் த டே. சி ஸ்டார் மீன்ஸ் எனி வேல்யூ, யூ கேன் ரன் இட் எனி வேல்யூ. ஸ்டார் கொடுத்துட்டேன் மீன்ஸ் ஐ கேன் ரன் எனி வேல்யூ அட் என்ன டேனா ஐ வாண்ட் டு ரன் ஆன் ஜூலை மந்த் மட்டும் நான் ரன் பண்ணேன்னா ஐ கேன் யூஸ் 7 மட்டும் கொடுத்தீங்கன்னா டேட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் மந்த் 1 to 12. ஸோ ஐ வாண்ட் டு ரன் ஆன் 7. தென் என்ன வீக் எந்த டேவாக இருந்தாலும் ஐ எம் ஃபைன் வித் தட். ஸோ ஐ கோ வித் இட் மீன்ஸ் at 5 o'clock in July it will run. So you will get all the details. டீட்டெயிலாக உங்களுக்கு கொடுத்துரும் வாட் இட் ரன், எந்த டைமுக்கு ரன் ஆகணும். ஸோ சப்போஸ் ஐ வாண்ட் டு ரன் எவ்ரி மினிட் ரன் பண்ணணும்னா star even not in July at 1 minute. The script will run at every 1 minute. Then you get 5:30 இல்ல 10 minutes run பண்ணா கூட you can run it. So based on this expression you can trigger a script. இதை கொடுத்துட்டு like whatever you want you can put it. Then உங்களோட script எந்த script run பண்ணணும். பட் இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே என்ன பண்ணியிருந்தோம், இந்த பேஷ் டாட் ஸ்கிரிப்ட்னு வந்து நம்ம ட்ரிகர் பண்ணியிருந்தோம், ரைட்? பட் யூ ஹவ் டு புஷ். உங்களுக்கு சிஹெச் மாட் கொடுத்து நீங்க எக்ஸிக்யூட்டபிளா மாத்தினா மட்டும்தான் ரன் ஆகும், இல்லைன்னா இட் ஒன்ட் ரன். ஓகே, இந்த ஸ்கிரிப்டை வந்து நான் எக்ஸிக்யூட்டபிள் ஆகுனா மட்டும்தான் என்னால் பண்ண முடியும். ஏன்னா வி ஆர் டைனமிக்லி ரிட்டன், ரைட்? ஸோ நம்ம இது வந்து மேனுவலாக நம்ம பேஷ் கொடுத்து நம்ம மாற்றுறோம். ஸோ வென் யூ ஆர் கம்மிங் இயர் யூ ஹவ் டு கன்வெர்ட் யுவர் ஸ்கிரிப்ட் டு எக்ஸிக்யூட்டபிள் ஃபார்மேட், தென் இட் வில் ரன். ஓகேவா? இதில் எனி டவுட் இருக்கா உங்களுக்கு? Okay, so I think I put somewhere reinstall பண்ணனும் கூட. I think we don't need this file. Not here, not here. Okay. Okay, so நாளைக்கு நம்ம லைவா பார்ப்போம் லைக் how to install this. By default you don't have cron tab வந்து by default you don't have in Amazon Linuxல இருக்காது. You have to configure பண்ணிட்டு தான் you can able to trigger. So இதை நாளைக்கு நம்ம ஒரு சர்வீஸ் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஜென்கின்ஸ், டாக்கர், ஆன்சிபிள் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டு we will check every 5 minutes நம்மளுக்கு இமெயில் அலர்ட் வருதா இல்லையான்ட்டு. we will have a script. அந்த ஸ்கிரிப்டை வந்து cron ஜாபா ஷெட்யூல் பண்ணிட்டு how we can run. இந்த ஜாப்ஸை வந்து இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, இந்த சேம் cron ஜாப் கான்செப்டை நம்ம குபர்நெட்ஸில் யூஸ் பண்ணுவோம். குபர்நெட்ஸில் we have a separate topic called ஜாப்ஸ் வச்சு நம்ம எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், எப்படி காஸ்ட் சேவிங் பண்ணலான்ட்டு at that time I will tell you. குபர்நெட்ஸ் வரும்போது, ஜாப்ஸ்க்கு வரும்போது I will tell you how we can automate பண்ணிட்டு எப்படி காஸ்ட் சேவ் பண்ணலாம் இந்த cron ஜாப் வச்சுட்டு I will tell you. Okay, I'll stop here. So if you have any doubt you can let me know. Tomorrow we install that, then SSH வழியா ஒரு இன்னொரு சர்வர்ஸ்க்கு எப்படி நம்ம காப்பி பண்றது, ஃபைல் எப்படி மூவ் பண்றது, இதெல்லாமே நான் சொல்றேன் நாளைக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ தென் இன்னொருத்தர் கேட்டார் லைக் ஐம் நாட் ஷூர் ஹூ இஸ் தட், எப்படி ஃபைல் சைஸ் மட்டும் நம்ம வச்சு அந்த ஃபைல் லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு டெலீட் பண்றது. ஃபார் தட் வி யூஸ் ஃபைன் கமெண்ட் கிரியேட் பண்ணி லார்ஜர் ஃபைல் மட்டும் எப்படி ஐடென்டிஃபை பண்றது எல்லாமே we will talk tomorrow. ஓகேவா? இந்த ரெண்டு டாபிக் எடுத்தோம்னா பண்ணிட்டு மெயில் பண்றது, அதுதான் சொல்றேன் நான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன். ஐ திங்க் யூ கேன் யூஸ் அட்டாச்மெண்ட் -a ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க இந்த ஸ்கிரிப்ட்ல ரன் பண்ணும்போது நீங்க என்ன ஃபைல் வேணுமோ பிஃபோர் தட் யூ ஹவ் டு ரைட் அட்டாச் zip கமெண்ட். இப்போ சப்போஸ் நீங்க எழுதுனீங்கன்னா இங்க ஒரு ஃபைல நீங்க ஜிப் பண்ண போறீங்கன்னா யூ கேன் ஜிப் இட். ஓகேவா? அந்த பர்டிகுலர் ஃபைலை ஜிப் பண்ணிட்டு வித் தட் அட்டாச்மெண்ட் யூ கேன் சென்ட். இங்க இந்த பர்டிகுலர் ஃபைலை நான் இங்க ஜிப் பண்றேன்.
இந்த ஓம் பாரக்ல இருக்க ஃபைலை இப்ப இதுல கம்பெனி மெயில கொடுத்து அப்படி டைரக்டா அவங்க பண்ண வைக்கலாமா ப்ரோ அப்படி? தாராளமாக பண்ணலாம். ஸோ ஃபார் தட் யூ ஹவ் டு ரீச் யுவர் இமெயில் டீம் கிரியேட் போகும்போது இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு தேவையில்ல, எஸ்எம்டிபி கோட் பாஸ்வேர்டு வேணும்போது யூ ஹவ் டு ரீச் யுவர் டீம். எந்த டிஎல்ஓ இதுக்கு ஒரு தனி டிஎல் கிரியேட் பண்ணிட்டு தே வில் அசைன் யூ ஒன் எஸ்எம்டிபி கோட். இல்லைனா ப்ரீவியஸா உங்க கம்பெனில எந்த மெத்தட்ல ஹேண்டில் பண்றாங்களோ யூ ஹவ் டு ஃபாலோ தட். ஓகேவா? ஏன்னா லாஸ்ட் வீக் சாட்டர்டே கூட அவங்க கேட்டிருந்தாங்க ப்ரோ. அவர் பார்த்து கொடுத்துட்டாரு. 4 மிஷின் கொடுத்துட்டு பார்த்து அதுல லாக் ஃபைல் 7ஆம் தேதி 8ஆம் தேதி எடுக்க சொன்னாரு. இப்ப லினக்ஸ்ல அதுல கேட் கொடுத்து பார்த்தா அந்த லாக் ஃபைல் இருக்கு. அத நம்ம எப்படி நம்ம லோக்கல் மிஷின்ல டவுன்லோட் பண்ண முடியும் ப்ரோ? லோக்கல் காப்பி பண்ணி நம்ம வெயிட் ஃபைல்ல போட முடியுது. வெயிட்பிளஸ்ல அத வேற அத ஆப்ஷன் இருக்கா? இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் மொபைல் எக்ஸ்ட்ரீம் இருக்குல, மொபைல் எக்ஸ்ட்ரீம் கனெக்ட் பண்ணீங்கன்னா you will get let me see, so you get it here, right? You will get here உங்க ஃபைல் சிஸ்டம்ல என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கோ you will get all here. எந்த பாத்ல இருக்கோ எல்லாமே you can, if you double click it, right, it will download. இது ஒன்று மேனுவலா பண்ணலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா WinSCP இருக்கு. WinSCPன்னு ஒரு சாஃப்ட்வேர். ஆமா, WinSCPன்ற ஒரு ஃபைல் இருக்கு. WinSCP கொடுத்தீங்கன்னா நீங்க இதுல சர்வரை லாகின் பண்ணிட்டு நீங்க உங்களோட லோக்கல்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். ஆமா. இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா யூ கேன் சென்ட் இட் அட் அட்டாச்மெண்ட். நீங்க இப்போ மெயில நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்ல, இந்த மெயில் எக்ஸ் கொடுக்கும்போது யூ கேன் சென்ட் இட் அட் மெயில் எக்ஸ் அட்டாச்மெண்ட்டா நீங்க சென்ட் பண்ணலாம். ஓகே ஓகே. இந்த மெயில் எக்ஸ் இருக்குல்ல, இந்த மெயில் எக்ஸ் வழியா நீங்க ஷிப் பண்ணி அனுப்பிக்கலாம். ஸோ மேக் ஷுர் தட் இது வந்து இட் மே வயலேட் யுவர் சிஸ்டம், லைக் உங்களோட கார்ப்பரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து வயலேட் ஆகலாம். பெட்டர் வே, செக் வித் யுவர் கிளைண்ட். WinSCP யூஸ் பண்ணலாம். ஏன்னா சம் திங்ஸ் வேர் லைக் அன்ஆத்தரைஸ்டு, ரைட்? கிளைண்டோட அப்ரூவல் இல்லாமல் யூ கான்ட் இன்ஸ்டால் இட், ரைட்? இன் கேஸ் இஃப் தேர் ஓகே, ரைட், யூ கேன் யூஸ் WinSCP. WinSCP இஸ் குட் டூல். நீங்கள் அழகா இந்த சைட் பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் டூ விண்டோவா இருக்கும். இந்த சைட் சர்வர் லோக்கல் இருக்கும். ஆமா. ஸோ அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபைல்ஸ். சரிங்க சரி. ஓகே. ஸோ ஜஸ்ட் ப்ராக்டிஸ் ஹியர். நான் இந்த இது அப்படியே எல்லாத்தையுமே சேவ் பண்றேன். நாளைக்கு இந்த கிரான் ஜாப் வச்சு நம்ம எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், தென் ஹவ் வி கேன் சென்ட் இமெயில். ஒன்லி சக்ஸஸ்க்கு மட்டும் நம்ம எப்படி இமெயில், சாரி ஃபெயிலியர்ஸ்க்கு மட்டும் இமெயில் சென்ட் பண்ணலாம். ஸோ எல்லாமே நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா? தென் இந்த ஃபைண்ட் நம்ம நீங்க கேட்டீங்களா, இந்த பர்டிகுலர் லாக் சைஸ் ஃபைல், இந்த பர்டிகுலர் டே ஃபைல் வேணும்னா தெரியணும்னா we can use find command too. இதுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதி வைக்கிறேன். we can work on that. So உங்களுக்கு டிஸ்க் ஸ்பேஸ் ஃபுல் ஆயிடுச்சு, யூ வாண்ட் டு அனலைஸ் மோர் தென் 100 MB ஃபைல்ஸ், இல்லைனா மோர் தென் 500 MB ஃபைல்ஸ் இருக்கிறது எல்லாமே ஐ வாண்ட் டு ஆர்கைவ் அண்ட் டெலீட் பண்ணோம்னா யூ கேன் யூஸ் திஸ் கமெண்ட். இந்த ஃபைண்ட் கமெண்ட் யூஸ் பண்ணி எப்படி அந்த ஃபைலை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு எப்படி நம்ம லைக் ஆர்கைவ் பண்ணலாம் இல்லை டெலீட் பண்ணலாம், ஹவ் வி கேன் டூ தட் ஐ வில் ஷோ யூ த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? Okay. So if you have any questions, you can let me know. Otherwise, you can drop for the day. Okay, thanks. Thank you. Bye-bye.